பங்குச்சந்தை நிபுணர் பிஆர் சுந்தர் சமீபத்தில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். சீமான் தனிச்சு நிற்கிற அவரோட தைரியமும் துணிச்சலும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அதே சமயத்தில் விஜயை தாக்கி பேசியிருந்தார். பிஆர் சுந்தர் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் கிட்டத்தட்ட பல நூறு கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி. துபாயிலையும் அவருக்கு சொத்துக்கள் இருக்குது, பல நாடுகள்லேயும் அவருக்கு இன்னும் சொத்துக்கள் இருக்குது. சென்னையில் நடிகர் விஜய்க்கு சமமான ஒரு வீட்டில் வசிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப விலை உயர்ந்த ஒரு காரில் பயணிக்கிறார். அந்த மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து வளர்ந்து வந்து படித்து முன்னேறி ஒரு டீச்சராக 25 வருஷம் சிங்கப்பூரில் வேலை பார்த்து அதுக்கப்புறமா பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சு ட்ரேடிங் பண்ணி இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். அவர் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கிறார், பிஆர் சுந்தர் தமிழ் அப்படிங்கிற சேனல். அந்த சேனலில் பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் வெளியிடுறார். சில சமயங்களில் அரசியல் காணொலிகளும் போடுவார். அப்படி அவர் அந்த காணொலியில் அண்ணன் சீமானை ஆதரித்து அவர்களோட அரசியலை பாராட்டி பேசிட்டார். அவர் பேசின உடனே பிஆர் சுந்தர் மேலே கடுமையான தாக்குதல் பிஜேபி சார்பில், திமுக சார்பில், குறிப்பாக விஜய் சார்பில் இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை அள்ளி வீசினாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விமர்சனத்தெல்லாம் பொறுக்க முடியாமல் மீண்டும் இப்போ இன்னொரு காணொலி போட்டிருக்கிறாரு பிஆர் சுந்தர் அவர்கள். அதில் ரொம்ப வெளிப்படையாகவே அண்ணன் சீமானை ஆதரித்து பேசுகிறாரு. ஆமாடா, எனக்கு சீமானை பிடிக்கும், நான் சீமானுக்கு தான் ஆதரவு பண்ணுவேன், திமுக ஊழல் கட்சி தான், அது மாற்று கருத்துலாம் கிடையாது, திராவிட மாடல் 2.0 வரப்போகுது, நாங்கள் தான் அடுத்த ஆட்சின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்க, திமுகவோட ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்க தமிழ்நாட்டு அரசியல்லையே எவனுக்கும் தகுதி கிடையாது அண்ணன் சீமானை தவிர அப்படின்னு அடித்து பேசியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது. நாம் தமிழர் கட்சி தான் சரியான கட்சி, அண்ணன் சீமான் தான் சரியான தலைவர் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாகவே காணொலி வெளியிட்டு பேசியிருக்கிறாரு. ஊழலுக்கு எதிராக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி இன்னைக்கு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அது சீமானுக்கு தான் இருக்குது. ஆனால் அவர்கிட்டருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்வதற்கு உண்டான தவறு செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த வித ப்ரூஃபும் கிடையாது. அவர் சாதாரணமாக காரில் தான் போகிறாரு, காரில் தான் வராரு. அந்த கார் அவர் பேரில் இருக்குதோ, அவர் கட்சி பேரில் இருக்குதோ, இன்னொருத்தர் பேரில் இல்லை. ப்ரைவேட் ஜெட்டில் போகிறது கிடையாது அவர். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் போகிறது கூட தப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த காசில் ப்ரைவேட் ஜெட் வாங்கின்னு போகலாம், தப்பே கிடையாது. விஜய் எடுத்துங்க, அவ்வளோ கூட வேண்டாம். கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ப்ரைவேட் ஜெட்டில் போகிறாரு. ஆனால் அந்த ப்ரைவேட் ஜெட்டுக்கு காசு கொடுத்தது யார்? அப்போது இன்னொருத்தன் காசில் நீங்கள் போகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவன் ஒரு உதவி கேட்டால் செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஒருத்தன் எதுக்கு ப்ரைவேட் ஜெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான்? அவனுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து தானே கொடுக்குறான். அது ஊழலுக்கு வழிவகுக்காதா? ஸோ நீங்கள் ஒரு அதிமுக கட்சி சேர்ந்த ஒருத்தர் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணுறாரு, பிஜேபி கட்சி சேர்ந்த ஒருத்தர் உங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இன்னொருத்தர் காசில் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னாலே உங்களுடைய நேர்மை அடிபட்டு போகுது. அரசியலில் ஒரு திமுகவை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் குறை சொல்கிறதுக்கு உண்டான தகுதி அங்கே யாருக்குமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் சீமானுக்கு இருக்குது, அது நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் சீமானை தவிர வேறு எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு திமுகவை குறை சொல்கிறதுக்கு ஒரு தார்மீக உரிமை கிடையாது அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. சீமானை எனக்கு பிடிக்கும். அது பிடிக்கும்னா என்ன அர்த்தம்னா எல்லா வகையிலையும் கிடையாது, ஒரு குறைஞ்சபட்சம் இந்த ஊழல் இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் யாரு கூட நான் கூட்டணி சேர மாட்டேன், ஒரு நாளைக்கு சேருவாரோன்னு அது நமக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய தார்மீக உரிமை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே கிடையாது. அந்த தார்மீக உரிமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பிஆர் சுந்தர் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக, அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கினதன் காரணமாக பிஆர் சுந்தருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விசாரணைக்கு வரணும், உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கணும் உங்கள் இன்கம்மை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போன பிஆர் சுந்தர்கிட்ட அர்த்தமற்ற கேள்விகளை கேட்டு அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இன்கம் டேக்ஸுக்கு எதிராக அவர் வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாரு. அந்த வழக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா இருக்குன்னா நீங்கள் 1000 கோடி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரராக என் நாட்டுக்கு வாங்க, உங்கள் 1000 கோடியை கொண்டு என் நாட்டில் முதலீடு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், என் நாட்டிலே தங்குறதுக்கான வசதி பண்ணி தரேன், கோல்டன் விஷா தரேன், உங்கள் வாழ்நாள் முழுக்க என் நாட்டில் நீங்கள் தங்கிக்கலாம், உங்களுக்கு குடியுரிமை தரேன்னு கூப்பிட்றான். அமெரிக்காவில், யூரோப்லேயும் அதே மாதிரி கூப்பிட்றான். மலேசியாவில்
அரசாங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணாலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டால் அவன் நாட்டில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான், குடியுரிமை கொடுக்குறான். இப்படிலாம் எல்லா நாடும் கூப்பிடுது பணக்காரனை. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் பண்ணுற அநியாயத்தினால தேவையில்லாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி தாக்குதல்னால பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிட்டாங்க இந்தியாவை விட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்களே 500 கோடி 1000 கோடின்னு வச்சுருக்கோங்க, எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ என்னையும் பத்துறதுக்கு தான் இவங்க வேலை பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே துபாயில் எனக்கு ஒரு வீடு இருக்குது. நான் இந்தியாவுக்கு நான் கற்றுக்கிட்ட ட்ரேடிங் நாலேஜ் எப்படி இந்த பங்குச்சந்தையில் நான் பணக்காரனானே, நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னா, என்னால் எப்படி இவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிற என்னோட அறிவை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்தியாவுக்கு வரேன். சென்னையில் ஒரு ஒர்க் ஷாப் போடுறேன், பெங்களூரில் ஒரு ஒர்க் ஷாப் போடுறேன், மும்பையில் போடுறேன். அப்படித்தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதுவும் வரக்கூடாது, என்னை மொத்தமாகவே விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் போயிடுறேன், நான் மொத்தத்தையும் இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு நான் போகலாம் அப்படிங்கிற துபாயில் போய் செட்டில் ஆகிறாங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நாட்டை விட்டே போகிறேன்னு சொல்கிறாரு. எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதுன்னா, இந்த நாட்டை விட்டே நம்ம போயிடலாம்டா, இந்த நாடே நமக்கு வேண்டாம். சின்ன விஷயம், இன்னமும் கேஸ் போய்கின்னு இருக்குது எனக்கு இன்கம் டேக்ஸுக்கும். நான் கதையை சொல்கிறேன் பாருங்கள். நான் என்னோடய யூடியூப் சேனலில் என் பையன் தான் பார்த்துங்கிறான். யூடியூப் சேனல் பார்த்துங்கிறான். நான் ஏதாவது காசு கொடுக்கணும்ல அவனுக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு காசை கொடுத்தேன். ஒரு ஃபீஸ், நான் என் பையனுக்கு ஃபீஸ் பே பண்ணேன். உடனே இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன சொல்கிறானுங்க, நீ வந்து உன்னோட வருமானத்தை குறைச்சி இன்கம் டேக்ஸை குறைவாக கட்டணுன்றதுக்காக தான் நீ உன் பையனுக்கு காசு கொடுத்த, அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நீ உன் பையனுக்கு கொடுத்த காசை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அந்த 35 லட்சத்தை நீ செலவு கணக்கில் எழுதக்கூடாது. அந்த 35 லட்சம் உன்னோட வருமானம், அந்த 35 லட்சத்துக்கு நீ டேக்ஸை கட்டு அப்படின்னு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வருது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அந்த டேக்ஸ் அவங்க திருப்பி கொடுக்கணும்ல. அதாவது நான் கொடுத்த காசு தப்பு அப்படின்னா நான் அந்த காசை நான் திரும்ப வாங்கணும். அப்போ நான் திரும்ப வாங்கணும்னா அவங்க அரசாங்கத்துக்கு என் பையன் பே பண்ண டேக்ஸை திருப்பி கொடுக்கணும். இப்போ ஒரே 35 லட்சத்துக்கு என் பையனும் டேக்ஸ் பே பண்ணிவிட்டு இப்போ நானும் டேக்ஸ் பே பண்ணணும். இந்த லட்சணத்தில் தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்தியாவில் இயங்குது. இது வந்து எந்த வகையில் நியாயம்? எவ்வளவு போராட்டம். ஒரு இன்கம் டேக்ஸ் போனீங்கன்னா எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கேள்வி. ஒரு 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 கேள்வி எனக்கு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் ஹோட்டலில் தங்குனீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்கு தான் ஹோட்டலில் தங்குனீங்கன்றது என்ன சாட்சி இருக்குது? ஏங்க, நான் ஊராக போயிட்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஒர்க் ஷாப்பு போகும்போது 5 லட்சம் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி அந்த 5 லட்சத்தை நீ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன். அப்புறம் அந்த 25 லட்சம் வருமானத்துக்கு ஒரு 10 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறேன். நான் கலெக்ட் பண்ணுற 30 லட்சத்தில் 15 லட்சத்தை இங்கே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணிவிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் ஷாப்பை வச்சுட்டு அந்த சனிக்கிழமை நைட்டு நான் எங்கே தங்க முடியும்? அந்த ஹோட்டலில் தானே தங்கணும். பண்ணிவிட்டு நான் போய் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்து தூங்க முடியும். இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் அடுத்த கேள்வி வருது, நீங்கள் எதுக்கு 2 ரூம் புக் பண்ணீங்க? இது என்னடா கேள்வி? என்னோட செக்ரட்டரி லேடி ஆனால் நானும் என் செக்ரட்டரி ஒரே ரூம்லேயே தங்க முடியும். எதுக்குன்னா இந்த கேள்வி பாருங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்குறானுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நாட்டை விட்டு போகணுன்ற எண்ணம் தான் வரும். நாட்டில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் எல்லாரும் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இருக்கிற நாட்டில் மீதி இருக்கிற காசை மொத்தத்தையுமே ஜிஎஸ்டின்னு கவர்மெண்ட்டு பிடிங்கின்னு எல்லாருக்கும் ஒரு 5 கிலோ கோதுமை ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இப்போ ஜெய் ஸ்ரீராம் கூட கிடையாது, இப்போ இது மேலே ஜெய் ஜெகநாத் தான் அப்படின்னு சொல்லின்னு தெரிய வேண்டியது தான். கண்டிப்பாக வந்து இந்தியா போகிற வழி சரியான வழி கிடையாது. கூடிய விரைவில் நானும் வந்து இப்போ நான் பாதி வெளிநாட்டில் தான் இருக்கிறேன். கூடிய விரைவில் இந்தியா கூட இருக்கிற அத்தனை தொடர்புகளையும் துண்டித்து கொண்டு முழுமையாக நான் வெளிநாட்டில் செட்டிலாக முடிவு பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்களுடைய அந்த பணம் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கிறது தான் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நல்லது. அவர்களோட பணம் நம்ம நாட்டில் சுழன்றுகிட்டு இருக்கும்போது தான் அது நல்லது. இப்படி ஒரு 1000 கோடி போனால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இப்படியே ஒரு 1000 பணக்காரர்கள் போகிறாங்கன்னா 1000 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவ்வளோ பணம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இவர் சீமானை ஆதரித்து பேசும்போதே பலர் எச்சரிச்சிருந்தாங்க, ஐயா நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு. இப்போ அதே மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு வந்திருக்குது. இந்த காரணத்துக்கு தான் பெரிய பெரிய பணக்காரவங்க, நல்ல உள்ளம் கொண்டவங்க, நல்ல அரசியல் தெரிஞ்சாலுமே அவங்களால பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகள் இந்த பிஜேபி, திமுக போன்ற கட்சிகள்னால கொடுக்கப்படுது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. இப்போ மே 18க்கே நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறோம். எதுவுமே காசு இல்லாமல் இங்கே நடந்துடாது. அடிப்படையாக நமக்கு பணம் தேவை. அப்போ அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு தொகை தேவைப்படுதுன்னா அந்த தொகையை சீமான் யார்கிட்ட இருந்து கேட்டு வாங்குவார்? அப்படியே கட்சியினுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுக்கும் தேவைப்படக்கூடிய தொகையை இந்த திரள் நிதி மூலமாக நாம் கலெக்ட் பண்ணி கொண்டு
கொண்டு வரோம். அந்த திரள் நிதிக்கு இப்போ ஏதாவது ஒரு பெரும் பணக்காரர் வந்து ஒரு பெரிய தொகையாக, இப்போ ஒரு 100, 200 இல்லை 1000, 2000, 10,000னா ஓகே. 1,00,000 இல்லை ஒரு 20 லட்சம், 15 லட்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அது இன்கம் டேக்ஸுக்கு நாலேஜ் போயிடும். எல்லாமே பேன் கார்டு மூலமாக தான் போகுது. கண்டிப்பாக இவ்வளோ ரூபாய் நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் உன் வீட்டுக்கு ரைடு வரும், வா நீ உன்னை விசாரிக்கணும், நீ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வான்னு போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. இதன் காரணமாகவே சீமானுக்கு வந்து நிறைய திரள் நிதி பல்காக கொடுக்குறவங்க கொடுக்குறத தவிர்க்க ஆரம்பித்தாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க மேற்கொண்டு கொடுக்குறத தவிர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி சீமானுக்கு ஆதரவாக பேசினாலோ, சீமான் கட்சிக்கு பணம் கொடுத்தாலோ எவ்வளோ நெருக்கடி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நெருக்கடியை இந்த மத்திய மாநில அரசுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. PR சுந்தர் ஒரு பச்சை தமிழர். அவரை போன்ற ஒரு நல்ல திறமையான ஒரு நல்ல மனிதர் நாட்டை விட்டு போகிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த இக்கட்டான சூழலில் PR சுந்தர் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினர் பக்கபலமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.